ஊடத்தினூறு மாடத்தில் ஏற்றிமை ஊடத்தை காட்டி நீர் வாரி வேடத்தை பூட்டி நீர் வாரி. நமது அகக்கண்ணை திறக்க தேவையான உஷ்ணம் மற்ற சாதனங்கள் மூலம் கிடைப்பதை விட மிகவும் எளிதாக உடலில் எந்தவித வலியும் இன்றி 1000 மடங்கு அதிக உஷ்ணத்தை இறைவனை நினைப்பதினாலும் பாடுவதிலும் கிடைக்கும். ஓடம் என்பது பரிபாஷை. ஆற்றிலோ கடலிலோ செலுத்தும் ஓடத்தை எண்ணிவிடக்கூடாது. இங்கு ஓடம் என்பது கண்களையே குறிக்கும். அதேபோல் மாடம் என்பதும் நமது 2 கண்களுடன் நெற்றிக்கண்ணையும் இணைக்க கிடைக்கும் முக்கோண வடிவம், அதாவது புருவமத்தி. இதைத்தான் புறவழிபாடாக வீடுகளிலும் கோயில்களிலும் மாடம் அமைத்து அங்கே அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது. ஓடத்தில் நின்று கண்களால் செய்யக்கூடிய பயிற்சியினை செய்தபோது அதனை தவிர்த்து அதிலிருந்து ஒரு மாடத்தில் ஏற்றி என்னை புருவமத்தியில் பயிற்சி செய்ய ஏற்றுவித்து மெய் ஊடகத்தை காட்டினீர் வாரீர். உடம்பினுள்ளே முடிவான அனுபவத்தை காட்டினீரே வாரீர். வேடத்தை பூட்டினீர் வாரீர். வேடம் என்பது ஒருவர் மற்றொருவராக காட்சியளிப்பது. அதாவது நான் இருக்கும் இடத்தில் புருவமத்தியில் இறைவன் வந்து அமர்ந்தான் என்பார் நம் பெருமானார். ஊடத்தினூறு மாடத்தில் ஏற்றிமை ஊடத்தை காட்டி நீர் வாரி வேடத்தை